Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முறுக்கு மாவு இல்லாம 10 நிமிஷத்துல முறுக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க மறக்காம Subscribe பண்ணிருங்க. கூடவே இருக்க அந்த bell icon-ஐ click பண்ணிருங்க. சோ அப்பதான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் நீங்க தவறாம பார்க்க முடியும். இந்த முறுக்கு பண்றதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெய் வந்து கொஞ்சம் வெதுப்பாக வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்து முறுக்கு பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம முறுக்கு உலக்கில் அந்த அச்சை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அதில் மாவு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி முறுக்கு வந்து அதில் பேக் சைடு நம்ம பிரிஞ்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு இந்த முறுக்கு பிழிஞ்சதை வந்து இது முறுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவும் சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் கடலை மாவு முறுக்குன்னு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.